அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் பேக் டு பெவிலியன் வந்துட்டோம். இதுக்கப்புறம் சம்பவம் செய்ய வேண்டியதுதான். மொதல் சம்பவமே சிறப்பான சம்பவம். ஹமாஸ் பேச்சுவார்த்தை சக்ஸஸ். நம்ம 2 வகையான பதிவுகள். இன்றைய பதிவுகள் ஒரு சிறப்பு அம்சம் தெரியுமா? உங்களை நான் நேரடியாக காசாவுக்குள்ளார கொண்டு போக போகிறாங்க. அவ்வளோ வீடியோ பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பதிவுகள் உங்கள் கண்ணு முன்னாடி காட்ட போகிறேன். நான் எல்லா பதிவுகளும் அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸுடைய கொண்டாட்டங்கள். இன்னொரு பக்கம் இஸ்ரேல் தரப்பில் ஒரு சோக முகம், அப்படியே கணத்தில் கையை வச்சுட்டு சாய்ந்திருத்துக்க முகம். இந்த பக்கம் ஹமாஸ் தரப்பில் ஒரு பெரிய செலிப்ரேஷன் அப்படின்னே சொல்ல முடியும். அந்த செலிப்ரேஷனுக்கான காரணம் என்ன, தற்போது இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அந்த பேச்சுவார்த்தையை சார அம்சம் என்ன, கிட்டத்தட்ட அந்த பக்கம் இஸ்ரேல் தரப்பில் ஆட்சியே களைவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. வாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம நேரடியாக இப்போ நம்ம எங்கே திரும்ப போகிறோம், காசாக்குள்ளே போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம கண்ணு முன்னாடி அப்படி என்ன நடக்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். எந்த வித டிலே வேணாம், போயிட்டே இருக்கலாம் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு. ஸோ வீடியோக்கள் பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் பற்றின ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், விளக்கங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், ஹமாஸ் தரப்பில் பெரிய ஒரு கொண்டாட்டம். பப்ளிக் மத்தியில் ஒரு திறந்த ஜீப்பில் பெரிய அளவுக்கு ஹமாஸினுடைய மெம்பர்ஸ் கார் மேலே உட்காந்துட்டு கன்னை சைடில் தூக்கிட்டு அந்த கொண்டாட்டம், அந்த வரவேற்புகளை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஹேலே கொண்டாடுங்களே, இல்லை போடுங்களே வெடியே அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள், நிறைய மக்கள் மறுபடியும் தனது வீடுகளை நோக்கி, ஏன்னா ஒரு சில பகுதியில் கான்யூனிஸ்ட் பகுதியிலையும் மற்ற பகுதியிலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு மற்ற ஒரு குறிப்பிட்ட டென்ட் பகுதியில் தங்க வைத்திருந்தாங்க. அந்த மக்களை மறுபடியும் தன் சொந்த பகுதிகளுக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு சில பதிவுகள், வெளியேற பதிவுகள் பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேலினுடைய படைகள் ஒரு சில பகுதியிலிருந்து வெளியேறவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அவங்க பகுதியை நோக்கி சென்று கொண்டும் இருக்கிறார்கள். ஒரு சில புகைப்படங்கள் என்ன கிடைத்திருக்கிறது என்றால், அங்கே அந்த அடிப்பட்ட நிறைய டேங்கர்லாம் இருக்குல்ல, இவங்க இராணுவ டேங்கெல்லாம் கொண்டு போனாங்கல்ல, அந்த இராணுவ டேங்கெல்லாம் அங்கங்கே அப்படியே சிதறி கிடக்குது. நிறைய இடத்துல அதற்கான பதிவுகளும் கிடக்குது. அந்த பதிவுகளை தான் பார்க்குறீங்க நீங்கள். ஸோ அதில் பேசிக்காக நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, ஹமாஸ் தரப்பில் இருக்கக்கூடிய கொண்டாட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எங்களுடைய இதில் நாங்கள் பெரிய அளவுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ், ஒரு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம தெரியுது. அங்கே இருக்கக்கூடிய மக்களோட ஜாய், ஸ்வீட்டை கொடுத்து கொண்டாடுறது, மீதி எல்லா விஷயமும். இப்போ இஸ்ரேல் முகத்தில் என்ன ஒரு கறி பூசின மாதிரி ஒரு நிகழ்வு அப்படின்னா, ஒரு சோகம் தெரிந்த ஒரு முகம் அப்படின்னா, இத்தனை நாள் இஸ்ரேல் கொடுத்த ப்ரொஜெக்ஷன் எல்லாமே ஹமாஸ் ஆல்மோஸ்ட் எலிமினேட் பண்ணிட்டோம், ஹமாஸ் மெம்பர்களே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்காங்க, ஆல்மோஸ்ட் எல்லா டனலுமே நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்லப்பட்டிருந்தா கூட, இவ்வளோ ஹமாஸ் உறுப்பினர்கள் எங்கே இருக்காங்க? எப்படி திடீர்னு பொது வெளியில், அதுவும் அனைத்து பகுதியிலும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வந்ததாக சொல்லப்பட்ட பகுதியிலிருந்து திடீர் நீங்கள் வீடியோ பதிவுகள் பார்த்தாவே தெரியுது, இவ்வளோ ஹமாஸ் மெம்பர்ஸ். இது இஸ்ரேல் தரப்பில் திடீர்னு ஒரு ஷாக்கிங் கொடுக்கக்கூடிய ஒரு பதிவுகளாக கூட இருக்கும். ஏன்னா இவ்வளோ மெம்பர்ஸுங்க திடீர்னு வந்திருக்கிறாங்க, இவங்க தரப்பில் ஒன்றுமே இல்லைன்றாங்க. மக்கள் ஒரு ஜாய் ஆஃப் செலிப்ரேஷன், மக்களோட மக்களாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும், அதாவது ஹமாஸ் தரப்புல இறப்புகள் கிட்டத்தட்ட 45,000 50,000 பக்கமே இறப்புகள் இருந்தா கூட, இந்த கொண்டாட்டங்கள் அந்த இறப்புகளை மறந்திருந்து தனது வெற்றிகளை நாங்கள் நிலைநாட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன வெற்றிகளை நிலைநாட்டி இருக்கிறோம் அப்படின்னா, இஸ்ரேல் தரப்புல அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு நாங்கள் பதில் தாக்கல் நிகழ்த்தியே தீரும், ஹமாஸை முழுமையாக எலிமினேட் பண்ணுவோம், அங்க இருக்கக்கூடிய பிணைய கைதிகளை நாங்கள் மீட்டெடுப்போம்னு சொன்னோம். பட் அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளை நெருங்க முடியல. தொடக்கம் முதல் இறுதி வரை ஹமாஸ் பிடிவாதமாக இருந்து தனது முழு பகுதியிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறினா மட்டும்தான் நாங்கள் இந்த டீலுக்கு ஒத்துக்குவோம், இல்லைன்னா ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அவர்கள் பெரிய அளவுக்கு ஹமாஸுக்கு பயங்கரமான எச்சரிக்கைகள்லாம் கொடுக்கப்பட்டிருந்தா கூட, கடைசி நேரத்தில் பத்திரிகைகள் என்ன சொன்னாங்கன்னா, அது ஹமாஸுக்கு கொடுக்கல, இஸ்ரேலுக்கு தான் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் கையெழுத்து போட்டுதான் ஆகணும், அமைதி வந்துதான் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் நிறுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரணும், மறைமுகமாக மிரட்டியதாகவும் இன்னொரு பக்கம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்ற பத்திரிகைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இங்கே ஈரான்லையும் பார்த்தோன்னா ஐஆர்ஜிசி குவாட் கமாண்டர் கானி அவர்கள்
வெளியே கொண்டாடுங்களே. இது வந்து ஜியோனிஸ் ரீஜியனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சமட்டி அடி, சாதாரண அடியிலால ஒரு சமட்டி அடி கொடுத்துருக்கும். இந்த வெற்றியை இனி நம்மளுக்கு தொடரும்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நிகழ்வு வந்ததுங்க. கொஞ்சம் அந்த பிணைய கைதிகள் பரிமாற லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு 30 பேர்னாங்க. கடைசி வரைக்கும் நேம் லிஸ்ட் வரல, டெக்னிக்கல் ஃபால்ட்டுனாங்க. இந்த கொண்டாட்டத்தில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் மீது தாக்கல் நடத்தினாங்க. அந்த வெஹிக்கிள் மேலே, அதாவது அந்த வாகனத்தின் மேலே இருந்த 7 ஹமாஸ் மெம்பர்ஸ் இறந்து போனதாக அந்த லாஸ்ட் மினிட் கடைசி செகண்டில் ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில். அதுக்கான வெஹிக்கிள் வந்த வெஹிக்கிளும் பார்த்துருப்பீங்க. நான் புகைப்படத்தை வேணா நான் உங்களுக்கு பேசும்போது நான் உங்களுக்கு சைட்லையும் காட்டுறேன் நான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா டெக்னிக்கல் ஃபால்ட் வந்துட்டு சொல்லிட்டு 3 பேர்த்த வெளியிட்டிருக்காங்க. இனிஷியலாக நாங்கள் 3 பேர்த்த தான் வெளியிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு 3 லேடிஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த 3 பேர்த்தையும் தாண்டி இந்த பக்கம் 63லேருந்து 70 பேர் பக்கம் வெளியிட்டிருக்காங்க. 1100 1080 அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்குது, அவங்க போதிய அளவுக்கான லிஸ்ட் ஆதாரங்கள் கொடுக்கல. அதனால் நாங்கள் 3 பேர் இவங்க யார், ஹமாஸ் தரப்பில் இருந்து இஸ்ரேலுடைய ஆஸ்டேஜியஸ் 3 பேர். அந்த பக்கம் எத்தனை பேர், 69லேருந்து 70 பேர் பக்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு நிகழ்வு என்னென்னா, இதை முழுக்க யார் பொறுப்பேற்றிருக்கிறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி ஆஃப் ரெட் கிராஸ், ICRCன்னு சொல்லுவாங்க. இந்த ICRC தான் பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிணைய கைதிகளும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய சிறை கைதிகளையும் ஒன்றா மீட் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் பரிமாறிப்பாங்க. இஸ்ரேல் ஹெலிகாப்டர்லேருந்து கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க. இதில் ராஃபா பகுதி இருக்கு இல்லையா, ராஃபா பகுதியில் எகிப்தோட பார்டர் பகுதியில் இதுக்கு முன்பு முழுமையாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டிலிருந்து இஸ்ரேல் வந்து எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டோம்னு சொன்ன இஸ்ரேலுக்கு இன்று என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 93 வெஹிக்கிள்ஸ், எத்தனை 93 வெஹிக்கிள்ஸ் வந்து பெரிய அளவுக்கு உள்ளே அனுப்பியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான உணவுகளை அனுப்பியிருக்கிறாங்க. உணவுகளை அனுப்புறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த கான்யூனிஸ் பகுதி இருக்குல்ல, கான்யூனிஸ் பகுதியில் நிறைய வீடுகளை நோக்கி செல்கிற பகுதிகளாக இருக்கட்டும், காசாவுக்கு அப்புறம் எத்தனை வீடுகள் அங்கே இழந்த பகுதிகளாக இருக்கட்டும். அதே போல் ராஃபானுடைய மேயர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 30 முனிசிபாலிட்டிஸ் பில்டிங் வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. 9 மெடிக்கல் சென்டர் இன்க்ளூடிங் 4 மெயின் ஹாஸ்பிட்டல் அவுட் ஆஃப் சர்வீஸ், 15 வாட்டர் வெல் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. 90% ரெசிடென்சியல் யூனிட் வந்து எங்கள் பகுதியில் இல்லை. ராஃபா பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒன்றுமே இல்லை. கான்யூனிசம் அதே மாதிரி அவன சூழ்நிலை தான்றாங்க. ஆனால் ஒரு சில பகுதிகளோட வீடுகள் அப்படியே தான் இருக்குது. ஒரு சில பகுதியில் தாக்குதல் நடத்தாமல் அந்த பதிவுகளில் பார்க்கும்போதும் தெரியுது. ஆனால் மீதி பெரும்பான்மையான பகுதிகள் வந்து ஒட்டுமொத்தமாக சேதாரமாயிட்டு சுத்தமாகவே இல்லை. கடைசி நேரத்தில் கூட இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரேலினுடைய ஸ்போக் பர்சன் டேனியல் ஹகாரி அவர்கள், நாங்கள் இந்த மிலிட்ரி ஆப்ரேஷனை சீஸ்பயர் வந்து கரெக்டாக எங்களுக்கு எஃபோர்ட் கொடுக்கல, போதிய அளவுக்கு வெளிப்படைத்தன்மை இல்லை, ஹாஸ்டேஜஸ்னுடைய டீல் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நிச்சயம் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு சொன்னாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக, அதாவது இஸ்ரேலினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நிறைய நம்பகத்தன்மையை வந்து நாங்கள் இழந்திருக்கிறோம். நேற்று வரை உணவு இல்லை, அடிப்படை வசதி இல்லை, எதுவுமே இல்லைன்னாங்க. ஆனால் அந்த கொண்டாட்டத்தினுடைய பதிவுகள்லாம் பார்க்கும்போது அவங்க உணவு இல்லாத மாதிரிலாம் தெரியல, ரொம்ப நாள் உணவோடு இருந்த மாதிரி தான் தெரியுது. எல்லாமே எங்களை ஏமாற்றி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பதிவையும் போட்டுட்டு, இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து பர்மனன்ட் சீஸ்ஃபயர் கிடையாது. இந்த பர்மனன்ட் சீஸ்ஃபயர் வந்து நாங்கள் ஹமாஸ் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் பவருக்கு வந்தாங்க அப்படின்னாங்கன்னா நாங்கள் மறுபடியும் தாக்குதல் நடத்துவோம். ஸோ இது வந்து ஒரு டெம்பரரிக்கான சீஸ்ஃபயர், காசாவில் ஒரு டெம்பரரிக்கான சீஸ்ஃபயர் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெம்பரரி சீஸ்ஃபயரை தாண்டி ஆனால் நடக்கின்ற நிகழ்வுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது பர்மனன்ட் சீஸ்ஃபயர் தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் தரப்புலேருந்து வெளியேறாங்க. பென்கிவர் வந்து தனது பதவியை ராஜினாமா பண்ண போகிறார் இன்னும் சற்று நேரத்தில் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்மோட்ரிச் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா பண்ண போகிறார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நெதன்யாஹு அவரோட அரசாங்கம் கவிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இந்த தாக்குதலில் இஸ்ரேல் முழுமையாக தோல்வியை சந்தித்திருக்கிறது. தோல்வியை சந்தித்ததனால் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு நெருக்கடிகளை கொடுக்கப்பட்டு, ஏன்னா நம்ம எதுவுமே வெற்றி பெறலை, ஹமாஸை முழுமையாக எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே இல்லாதனால நாங்கள் உங்களுக்கு ஏன் இதுக்கப்புறமா ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் பதவி விலக வைத்திருக்காங்க. ஸோ ஹமாஸை முழுமையாக எலிமினேட் பண்ணுறதை விட அங்கே ஆளுகின்ற அரசாங்கம் நெதன்யாஹுவினுடைய அரசாங்கம் எலிமினேட் ஆகிடுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. இது எல்லாமே ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட பெருசாக இஸ்ரேல் தரப்பில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் மேபி
கொஞ்சம் அப்படியே பாதி வந்தால் கூட மீதி தாக்கல் நடத்தலான்ற எய்மில் இருந்தால் கூட ஹமாஸ் தரப்பில் விவரமாக என்ன பண்ணிட்டாங்க, 3 பேர்த்த தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிலே பண்ணுறாங்க. அதாவது டிலே பண்ணி ஒரு மேபி ஒரு 3 மாதம் தள்ளி கொண்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தாக்கல் நடத்தணும் அந்த மாதிரி எண்ணம் அதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பித்தணும். அங்கே இருக்கும் மக்களுக்கும் சரி, அமைச்சர்களுக்கும், மீதி எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் ஒரு அமைதியான ஒரு சுமூகமான ஒரு நிலைப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எடுத்த உடனே அவசரமாக 30-40 சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். அதனால தான் ஆரம்ப தரப்பில் ஹமாஸ் என்ன பண்ணாங்க, 30ன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க 3 பேர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 3ல் 1 பங்கு கூட இல்லை. சரி, இது அங்கே இருக்கக்கூடிய கொண்டாட்டமான பதிவுகள் மீதி எல்லாம் நம்ம உங்ககிட்ட காட்டியாச்சு. இதில் ஹமாஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, முழுமையாக நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பார்க்கலாம். ஏன்னா காசாவில் இதுக்கப்புறம் தனி ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டு காசாவுக்கான தனி நாடு கொடுக்கும் பட்சத்தில் இது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்படி காசாவுக்கான தனி நாடு கிடைக்காத பட்சத்தில், காசாவுக்கான உரிமைகள் எதுவும் கிடைக்காத பட்சத்தில் பழைய முறைகளே தொடருமாயின் இந்த யுத்தம் வந்து தேவையே இல்லை. இவ்வளோ உயிரிழப்புகள் தேவையே இல்லை. ஏன்னா 45,000க்கு மேற்பட்ட மக்கள் இழந்தும் மறுபடியும் பழைய நிலைமையே, அதாவது இப்போதைய நிலைமைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெற்றி கொண்டாட்டமாக இருந்தாலும் முழுமையாக இஸ்ரேல்கிட்ட இருந்து விடுதலை பெற வேண்டும், தனி நாடுக்கான கோரிக்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற கொள்கையினுடைய வெற்றி பெற்றால் தான் நம்ம முழுமையான வெற்றின்னு எடுத்துக்க முடியும். அதுவரை எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஹமாஸ் தரப்பில் இருந்து. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னா, எமினி ஹவுதிகள் தொடர்ந்து இந்த சீஸ்பயர்லாம் ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டாங்க. எங்களுடைய ஒரே இலக்கு அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் தான். அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீது தொடர்ந்து தாக்குதல். இன்றுமே வந்து ஹாரி எஸ் ட்ரூமன் போர்க்கப்பல் மீது பெரிய தாக்குதல். அதாவது ஒரு லிஸ்டே போடுற பாருங்க. டிசம்பர் 22 ஆரம்பித்தவங்க 8 ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல்ஸும் அப்புறம் ட்ரோன் மூலிமா தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 31 க்ரூஸ் மிசைல்ஸ் ப்ளஸ் ட்ரோன். ஜனவரி 6ஆம் தேதி 2 க்ரூஸ் மிசைல்ஸ் 4 ட்ரோனு. ஜனவரி 10ஆம் தேதி க்ரூஸ் மிசைல்ஸ் ப்ளஸ் ட்ரோனு. ஜனவரி 11ஆம் தேதியும் சரி, ஜனவரி 15ஆம் தேதியும் சரி, ஜனவரி 18ம் சரி, ஜனவரி 19ம் சரி, இன்று வரை சலிக்காமல் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல் மீது தாக்கல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அமெரிக்க போர்க்கப்பல் 1500 கிலோமீட்டர் தள்ளி சென்று கொண்டிருந்தாலும் விடவில்லை, தொடர்ந்து துரத்தி கொண்டு தாக்கல் நடத்தும். இந்த செங்கடல் பகுதியில் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் இருப்பு இல்லாமல் ஆக்குவது எங்களுடைய முதன்மையான நோக்கம். எங்களுடைய தாக்குதல்கள் தொடர்ந்தே தீரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு எங்களுடைய வெற்றி என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் சக்ஸஸ் பட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் எமினி ஹவுதிகள் தரப்புலையும் ஹிஸ்புல்லா தரப்புலையும் வந்து ஆல்மோஸ்ட் எங்களுடைய யுத்தம் வெற்றிக்கான யுத்தமாக நாங்கள் பார்க்குறோம். இதுதான் இந்த ஜியோனிஸ்டுக்கான பயம் எங்களுக்கு தேவை என்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஓரளவுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக சொல்லிட்டு நினைக்கிறேன். 15 மாத யுத்தம். அக்டோபர் ஸ்டார்ட் பண்ணது, 15 மாதம் இந்த யுத்தம் தொடர்ந்து நடைபெற்றது. இடையில இதே மாதிரி ஒரு சீஸ்பயர் ஆரம்பித்தாங்க. அந்த சீஸ்பயர் ஆரம்பித்ததில் ஒரு 15லிருந்து ஒரு 20லேருந்து 25 பேர் பக்கம் வெளியிட்டிருந்தாங்க. யார் பிணைய கைதிகளை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கி மறுபடியும் பழையபடி இது பண்ணிட்டாங்க. இப்போ கூட இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய ட்ரோன் மூலயமா அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி ஹமாஸ் தரப்பில் நாங்கள் எல்லாத்தையும் முறியடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, அந்த டனல் எங்கே தான் இருக்குது, அந்த டனல் எங்கேருந்து வந்திருப்பாங்க, எல்லா இடத்தையும் சல்லடை போட்டு தேடியும் எப்படி அவங்களால நெருங்க முடியல, ஹமாஸ் தரப்பில் சொன்னதை சாதிச்சுட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு உங்ககிட்ட அந்த பதில் எதிர்பார்க்குறேன் நான். ஏன்னா உங்களுக்கு வீடியோ பதிவில் பார்க்கும்போதே இஸ்ரேல் தரப்பில் பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். என்னலே இது இவ்வளோ பேரா, எங்களே இருந்தாங்க, என்னலே அங்கே ராணுவம் பயங்கரமாக அங்கே தாக்கல் நடத்திட்டு இங்கே தாக்கல் நடத்தின்னு சொன்னாங்களா, அங்கே இஸ்ரேலுடைய மக்களுக்கே அது கேள்வி எழுந்திருக்கும். நிச்சயமாக இவங்க நடத்திய தாக்குதல்ல ஹமாஸ் உறுப்பினர்கள் தான் சேர்த்தாங்களா இல்லை அப்பாவி மக்கள் இருந்திருப்பாங்களான்ற சந்தேகத்தை கரெக்டாக கொண்டு வந்துருங்க. ஏன்னா அந்த அளவுக்கான உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனால் முக்கியமான தலைவர்கள் இருந்திருக்காங்க. யாகே சின்வார் அவர்கள் இருந்த அந்த கட்டிடத்தை ஒரு டெம்பிள் மாதிரி மக்கள் நிறைய பேர் போயிட்டு இந்த சூழ்நிலையை அங்கே பார்த்துருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதி. நான் நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம நாளைக்கு காலை ரவிக்குமார் ஆர்கே சேனலில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அங்கேருந்து நான் வந்ததுனால ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். டிக்டாக் வந்து கண்டிப்பாக சேவ் டிக்டாக் அப்படின்ற ஒரு எக்ஸ் தளத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நாளைக்கு பதவி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாசகத்தை போட்டிருக்கிறார். அப்படின்னா
நிச்சயம் டிக்டாக்கை மறுபடியும் கொண்டு வரப்போகிறார் எலான் மஸ்க் மூலயமான்னு அரசியல் புதுசெல்லாம் பேசிக்கிறாங்க. உக்ரைன் இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு ஐரோப்பாவில் ஒரு சிங்கிள் நயா பைசா கொடுக்க கூட அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்லோவேக்கியாவுடைய பிரதமர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் சத்தியப்பிரமாணம் எடுத்துட்டார். என்னைக்கு அவர் என்றைக்கே எங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான ஆயில் அண்ட் கேஸை கட் பண்ணாரோ, என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரோ, என்னை அப்படி இப்படின்னு பேச ஆரம்பித்து எனக்கு எதிராக தீர்மானம்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டிங்களோ, இதுக்கப்புறம் என்னை மீறி நீங்கள் சிங்கிள் பைசா நீங்கள் ஐரோப்பாவிலிருந்து நீங்கள் உக்ரைனுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா மொட்டை அடிச்சுக்கிறன்ற மாதிரி தான் பேசியிருக்கிறார். நகி ஏன்னிட்டு ரொம்ப டென்ஷனாக பேசியிருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, ஹங்கேரியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்களும் சரிதான். ஏற்கனவே நேற்று கூட நம்ம சொல்லியிருந்தோம், ஜெர்மனி 3 பில்லியனுக்கான தொகையை ஓல் ஷால்ஸ் அவர்கள் க்ளோஸ் பண்ணிட்டார். இதுக்கப்புறம் உக்ரைன் கொடுக்காதீங்கட்டாங்க. ஸோ நாளையிலிருந்து வேறு ஒரு கலங்கிற சூழ்நிலையும் வேறொரு கள ஆய்வுகளையும் நம்ம பார்க்க போகிறோம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுக்கப்புறம் இந்த உலகம், அந்த பூ உலகம் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சன், நன்றி, வணக்கம்.